ஹலோ கைஸ், ஐம் வருண். நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இப்போ ரீசெண்டாக NGC 1706 என்னும் ஸ்பைரகல்ஸை படம் பிடித்திருக்கு. இதோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவிலும் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த NGC 1706 இந்த ஸ்பைரகல்ஸில் சிறிய அளவுள்ள நட்சத்திரங்கள் மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான ஒயிட் ஆஃப் நட்சத்திரங்கள், மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான பிளாக் ஹோல்ஸ், நியூட்ரான் நட்சத்திரங்கள் போன்றவைலாம் இந்த ஸ்பைரகல்ஸ்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரகல்ஸ்ல நட்சத்திர உருவாக்கம் நடைபெறுது அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் பிடித்த இந்த NGC 1706 இந்த ஸ்பைரகல்ஸ் இதோட இமேஜ்ல எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர் இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியுது. இந்த கலர்ஸ் எல்லாம் எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலர்ஸ் எல்லாம் நட்சத்திரங்கள் மற்றும் கேசஸால தெரியுது அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டா நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் கண்டுபிடித்து இந்த NGC 1706 இந்த ஸ்பைரகல்ஸ் நமது பூமியிலிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 227 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் இயர் கிலோமீட்டரா கணக்குனா 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரா கணக்குனா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஸ்பைரகல்ஸ் நமது பூமியிலிருந்து 227 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்புறம் எந்த லிவ் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரகல்ஸ் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த NGC 1706 இந்த ஸ்பைரகல்ஸை அடையிறதுக்கு 227 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிவ் இந்த ஸ்பைரகல்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பைரகல்ஸ் பத்தி நம்ம இப்போ பார்த்தோம். ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.